வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆஃப்டர் டீ பிரேக் அப்புறம் இப்போ நம்ம சிந்தனை அப்படின்னு நம்ம கொண்டாடலாம். வாழ்க வளமுடன். அது ரெடியாக வரும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் பஞ்சேந்திரிய தவம் செஞ்சுட்டு அதை தொடர்ந்து மீண்டும் சிந்தனைக்கு செல்ல இருக்கின்றோம். வாட்சு ஸ்பெக்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுருங்க. நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்கங்க. கைகளை மென்மையாக கோர்த்து கண்களை அமைதியாக மூடி முதுகந்தண்டு நேராக இருக்குமாறு அமர்ந்திருக்கின்றோம். மனதை உடலுக்குள்ளாக செலுத்தி உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதிலும் ஒரு அமைதியான, இனிமையான, இலகுவான, இயல்பான நிலையிலே அமர்ந்திருக்கின்றோம். இப்போது தவத்தின் துவக்கமாக நாடி சுத்தி, இடது கை சென்முத்திரை, வலது கை நாசிகா முத்திரை பயிற்சியினை துவங்குவோம். வாழ்க வளமுடன். கைகளை தொட்டு வைத்துக் கொள்வோம். மனதை மூலாதார மையத்திலே நிறுத்துவோம். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே முதுகந்தண்டு உச்சி வழியாக புருவமையும், மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே புருவமையும், மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே புருவமையும், மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். தொடர்ந்து சில முறை செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி, நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி, நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி,
அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் பஞ்சேந்திரியம் தொடு உணர் கருவியாகிய தோளின் மீது மனம் செலுத்தி தவமியற்றுவோம். உச்சியிலிருந்து பாதம் வரை புறத்தே போர்த்தியிருக்கக்கூடிய தோளுக்குள்ளாக மனம் முழுவதுமாக லயமாகி நிற்கட்டும். செல்களுக்குள்ளாக மனம் முழுவதுமாக லயமாகி கரைந்து நிற்கிறது.
தோல் செல்கள் தூய்மை பெற்றுக் கொண்டிருக்கின்றன, மேன்மையடைந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து சுவை உணர்கருவியாகிய நாவின் மீது மனம் செலுத்தி தவமியற்றுவோம். நாவு முழுவதிலும் மனம் ஊடுருவி இரண்டர கலந்து கரைந்து நிற்கட்டும். அமைந்துள்ள செல்களுக்குள்ளாக மனம்
முழுவதுமாக கலந்து கரைந்து நிறைந்து நிற்கிறது. நாவிலே அமைந்துள்ள செல்கள் தூய்மை பெற்றுக் கொண்டிருக்கின்றன, மேன்மையடைந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து வாசனை உணர்கருவியாகி மூக்கின் மீது மனம் செலுத்தி தவமியற்றுவோம். இது கண்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ளாக மனம் முழுவதுமாக லயமாகி நிறைந்து நிற்கட்டும். மூக்குத்தண்டின் அடிப்பகுதி வாசனையின் உணரக்கூடிய அந்த செல்களுக்குள்ளாக மனம் முழுவதுமாக லயமாகி கொண்டிருக்கிறது. வாசனை உணர்கருவியாக அமைந்துள்ள அந்த செல்களுக்குள்ளாக மனம் முழுவதுமாக லயமாகி கலந்து கரைந்து நிற்கிறது. செல்கள் அனைத்தும் தூய்மை பெற்றுக் கொண்டிருக்கின்றன, மேன்மையடைந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து பார்வை உணர்கருவிகளாகிய கண்களின் மீது மனம் செலுத்தி தவமியற்றுவோம். இரு கண்களின் கருவிழிகளுக்குள்ளாக மனம் முழுவதுமாக லயமாகி கலந்து கரைந்து நிற்கட்டும்.
கருவிழிகளாக அமைந்துள்ள அந்த கோடான கோடி செல்களுக்குள்ளாக மனம் முழுவதுமாக கலந்து கரைந்து நிற்கிறது. கருவிழிகளில் அமைந்துள்ள ஒவ்வொரு செல்களும் தூய்மை பெற்றுக் கொண்டிருக்கின்றன, மேன்மையடைந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து ஓசை உணர்கருவிகளாகிய காதுகளின் மீது மனம் செலுத்தி தவமியற்றுவோம். இரு காதுகளின் உட்புற செவி பறைகளுக்குள்ளாக மனம் ஊடுருவி கலந்து கரைந்து நிறைந்து நிற்கட்டும். செவிப்பறைகளுக்குள்ளாக அமைந்துள்ள அந்த கோடான கோடி செல்களோடு மனம் இரண்டர கலந்து கரைந்து நிற்கிறது. ஒவ்வொரு செல்களும் தூய்மை பெற்றுக் கொண்டிருக்கின்றன, மேன்மையடைந்து கொண்டிருக்கின்றன. ஆகினை மையத்திற்குள்ளா மனம் ஊடுருவி செல்லட்டும். ஐம்புலன்களில் தெளிவு பெற்ற காந்த சக்தியோடு மனம் முழுவதுமாக அக்னா சக்கரத்திற்குள்ளாக இணைந்து கலந்து நிற்கிறது.
துரியம், உச்சியிலை, மனம் ஒடுங்கி உள்ளே ஆழ்ந்து நிலைத்து நின்று தாமியற்றுவோம். வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். தவாற்றல் உடல் முழுவதிலும் பரவட்டும். உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதிலும் உடல் செல்கள் ஒவ்வொன்றிற்குள்ளாகவும் தவாற்றல் ஊடுருவி கலந்து நிறைந்து கொண்டிருக்கும். உடலும் உள்ளமும் தூய்மை பெற்றுக் கொண்டிருக்கின்றன, மேன்மையடைந்து கொண்டிருக்கின்றன. துரிய நிலையில் சங்கல்பங்களும் வாழ்த்துக்களும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம்,
ஓங்கி வாழ்வோம். இணைந்து வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய வேதாத்திரியம், ஆழியார் அறிவு திருக்கோயில், உலக சமுதாய சேவா சங்கம், மாங்காடு எஸ்ஐடி நகர் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளை, அதனோடு இணைந்து செயல்படும் தவ மையங்கள் அனைத்தும் இந்த மேன்மையான தவத்திலே கலந்து கொண்டுள்ள நாம் அனைவரும் நமது அன்பு குடும்பங்கள், தொழில்கள், சுற்றம், நட்பு, அருள் தொண்டு அனைத்தும் மென்மேலும் சிறக்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதிலும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அவர்களின் தெய்வீக திருவடிகளை வாழ்த்தி வணங்கி மீண்டும் நாம் நம்முடைய சிந்தனையை துவங்க இருக்கின்றோம். பக்தி யோகம் என்ற ஒன்றை நாம் முழுவதுமாக எந்த நிலையிலே உணர்ந்திருக்கின்றோம் அந்த ஒன்றை பொறுத்துத்தான் ஞானம் என்ற அடுத்த நிலை நமக்கு சித்திக்கும். மகிழ்ச்சி ரொம்ப அழகாக எழுதுவாங்க. நன்றாக பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு நாள் போக்க தூங்கிவிட பழகி கொண்டு அன்றாட தேவைக்கு பால், பழம், கனிவகைகள் ஆகாரமாய் கொண்டு அறிவை பற்றி என்றும் எவரும் கேள்வி கேட்க இடமின்றி மௌனம் என்று இருந்தீர் போதும். இன்றேனும் எழுந்துவாரே உண்மை ஈசன் நிலை எளிதாக உணர்த்துகின்றோம் அப்படின்னு சொல்லுவார். பாருங்க, நன்றாக பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு, நல்லா பத்மாசனத்தில் அமர்ந்து நாள் போக்க தூங்கிவிட பழகிக்கொண்டு. அதான் சொல்ற சாமி, நாங்கள் பண்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுது போலக்கு, அதனாலதான் இதெல்லாம் சொல்றீங்க நீங்க. அதாவது தியானத்துக்கும் தூக்கத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னங்க அது? தியானத்துல அறிவு விழிப்பு நிலையில இருக்கு, தூக்கத்துல அறிவு செயலற்று. ஒண்ணுதான் வித்தியாசம் இல்லையா? இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அதாவது திருமூலர் எழுதுவார். தூங்கி கண்டார் சிவலோகம் கண்ணுள்ளே, தூங்கி கண்டார் சிவபோகம் கண்ணுள்ளே, தூங்கி கண்டார் சிவயோகம் தன்னுள்ளே, தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே அப்படிம்பார். இப்ப அது தூங்கி கண்டார்னு நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோங்க? நம்ம தூங்குற தூக்கத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க அப்படி இல்லை. அசைவற்ற நிலையில அறிவு என்னவா மாறிடுச்சுன்னா அந்த இறைநிலையாவே மாறிய தன்மை. ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்துட்டு மகிழ்ச்சி எழுதுவாங்கல்ல, ஒரு இதுல எழுதுவாங்க. அதாவது மூச்சு இழுத்து கும்பித்து உடல் வருத்தும் சிரமம் வேண்டாம், ஆச்சரியமோ திகைப்போ இன்றி அனைவருமே அறிந்திடலாம் கருதவத்தின் மூலம். தவங்கிறது எப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு நீங்க செய்யக்கூடாது. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் இது நடந்துட்டு இருக்குன்னா என்ன அர்த்தங்க? எனக்குள்ளேயும் மூச்சு ஓடிட்டு இருக்கு, உங்களுக்குள்ளேயும் மூச்சு ஓடிட்டு இருக்குது.
இந்த ரெண்டுக்குள்ளேயும் ஓடலைன்னு வைங்க, இது பேசுமா அது கேட்குமா? அதுதான் ஐயோ நான் பேசும்போது மூச்சு வச்சு நின்றுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் அப்படியே மூச்சையே கவனிச்சுட்டு இருந்தேன்னு வைங்க. நீங்கள் இந்த அம்மா பேசுறதெல்லாம் கேட்டால் நம்ம மூச்சு என்ன ஆகுது, நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் கேட்கவும் முடியாது, என்னால் பேசவும் முடியாது. நாம் பேசினாலும் கேட்டாலும் சிரித்தாலும் விளையாண்டாலும் எது செஞ்சாலும் நம்முடைய சுவாசம் எவ்வளோ அழகாக இயங்கிட்டு இருக்கு பாருங்க இல்லையா? அதுக்காக நம்ம எந்த கவலையும் படலை. அப்போது நமக்காக அதை இயக்கிறதுக்கு ஒரு சக்தி எனக்குள்ளே இருக்குங்கிறது உண்மை தானே இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா? நான் பல இடங்களில் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள். இந்த முறை ஆழியாரில் பல இடங்கள் நான் சொன்னேன், அதாவது மௌனம் நடத்தும்போது. இப்போ லாஸ்ட் மௌனத்துக்கு யாராவது வந்தீங்களா? ஆழியார் என்னோட மௌனத்துக்கு வந்தீங்களா? இல்லை. 40 டாக்டர்ஸ்க்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க சொல்லி முருகானந்தம் ஐயா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபோன் பண்ணார். லஞ்சு இந்த டீ பிரேக்கில் 40 டாக்டர்ஸ். அவங்களுக்கு நம்ம மனவளக்கலையை பற்றி ஏபிசிடி கூட தெரியாதுமா, நீங்கள் அவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. நான் கேட்டேன், அது ஐயா என்ன கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் தான் கொடுக்கணும்னாரு. சரி ரைட்டு, நீங்கள் ஏதோ சுவாமிஜி நம்மளை வச்சு ஏதோ காமெடி பண்ணுறாரு நினச்சிக்கிட்டு சரிங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அன்பர்கள் மௌன அன்பர்களையெல்லாம் பின்னால் உட்கார வச்சுட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரும் டாக்டருக்கு என்ன கேட்கணுமா, அறிவுள்ள உச்சத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பல்வேறு வயது, எல்லாம் வயதானவங்க உங்கவங்க எல்லாரும் இருந்தாங்க. சுவாமிஜிட்ட கேட்டேன், இவங்கள்கிட்ட பேசணும்னா அதுக்கு கொஞ்சம் வேணும் இல்லையா? ஏன்னா எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்க. அப்போ இவங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் பேசணுங்க. அப்போ நான் சொன்னேன், சார் யாராவது என் மூச்சை நானே இழுத்து விடுறேன்னு சொல்கிறவங்க கை கொடுங்க. அமைதியாக இருந்தாங்க. சரி சார், ரொம்ப நாளாக எல்லா டாக்டர் யாராவது ஒரு டாக்டர்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இத்தனை டாக்டர் நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஒரே ஒரு டாக்டர் ஸ்டேஜுக்கு வந்து உங்கள் மனசை மட்டும் எடுத்து எனக்கு காமிச்சிட்டு உள்ள போயிருக்காங்க. அப்படியே சைலண்ட். இப்படியே கேள்வி கேட்டேன். கடைசியாக மகிழ்ச்சிக்கு நன்றி சொல்லிட்டேன், நல்லவளை காப்பாற்றுவீங்க. என்ன சொல்ல முடியாது, என் மூச்சையே நான் இழுத்து விடலை. இதில் பார்த்தீங்கன்னா நான் யாரு தெரியுமா, இறைவன் உடனே பக்கத்தில் அது தெரியாம தானடா இந்த ஆட்டம் போட்டுருக்கேன். இதுதான் உண்மை. வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று ஒன்றையும் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கையை அப்படி நான் அசைக்கிறேன்னா கூட அவனன்றி என்னால் அசைக்க முடியாது. அது தெரியல இல்லையா? அப்போது மகிழ்ச்சி இதை தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி அறிவை பற்றி நீ தெரிஞ்சுக்கவே இல்லை. என்ன பண்ணுற அன்றா, நான் விருதம் எல்லாம் ரெடியாக இருக்கு. ஆப்பிள், கொய்யாப்பழம், மாம்பழம், திராட்சைப்பழம், பால் எல்லாம் ரெடியாக இருக்கு இல்லையா? ஏன்னா விருதமா. அதாவது இதில் என்ன காமெடின்னா, விருதம் இருக்கிற அன்னைக்கு தான் சில பேர் நிறையா சாப்பிடுவோம். இதெல்லாம் நிறைய இருக்குது. எங்கள் பாட்டி விருதம் இருக்கிறோம், அதெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேங்க. அவங்கெல்லாம் செஞ்ச அந்த பக்தியோட வெளிப்பாடு தான் எனக்கு இந்த ஒரு குரு கிடைச்சாருன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் பாட்டி விரதம் எனக்கு ஒரு 10 வயசு 8 வயசு தான் இருக்கும். அவங்களாம் இருப்பாங்க பாருங்க, ஸ்ரீராம நவமி அன்னைக்கு மௌன விரதம் இருப்பாங்க. எங்கள் பாட்டி பேச மாட்டாங்க. அப்போ நான் நினச்சி பார்ப்பேன், அந்த அம்மா இருந்த மௌன விரதம் தான் இன்றைக்கி எனக்கு ஆழியாரில் போய் என்னை மௌனம் நடத்த வைக்கிது. எல்லாம் வந்து சும்மா வந்துடாது இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருவையில் அந்த பொரியரிசியை வறுத்து அதை அரைச்சி அதில் ஒரு துளி தேன் 1 ஸ்பூன், பால் 1 ஸ்பூன். ஏன்னா நாங்களும் லைனாக உட்காந்துருப்போம். எங்கள் அம்மா ஒரு பொண்ணு, எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 7 பேர் ரவுண்டு கட்டி உட்காந்துருப்போம். எல்லாருக்கும் ஒரு உருண்டை கொடுப்பாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரிலாம் அதெல்லாம் வந்து தேவாமல் இப்போல்லாம் அதெல்லாம் அன்பும் அந்த மாதிரி அன்பும் கிடையாது. இப்போ அந்த மாதிரி சத்தான உணவும் கிடையாதுன்னு வைங்களேன். என் ஒரு உருண்டை எங்களுக்கு கொடுத்துட்டு அதில் 3 உருண்டைங்க, அதை பெருசாக கூட எடுக்க மாட்டாங்க. அந்த 3 உருண்டையை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு கூட எங்களுக்கு சமைப்பாங்க. அவ்வளோ வேலை, அவ்வளோ பெரிய வீடு எல்லாம் செய்வாங்க. ஆனால் அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் யோசிச்சு பார்ப்பேன், நிறைய பேர் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறேன், அதை இருக்கிறேன், இதை இருக்கிறேன்னு இருந்துட்டு அப்படியே ஏங்க ஒரு மாதிரியாக இருக்கணும். விரதம் ஏங்க விரதம் தானே ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்கணும். நீங்கள் உணவு எடுக்காமல் டைரெக்டாலாம் பிரபஞ்சத்துலேருந்து ஆற்றலாம் வாங்குறீங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? இல்லை விரதம் வந்து சோகமாக நான் இல்லைங்க, ரொம்ப டயர்டாக இருக்கு. இதுக்கு பேரெல்லாம் பக்தியே கிடையாது, இது பேரெல்லாம் விரதமே கிடையாது. என்ன உணவு எடுக்கலைனாலும் இறைவனுடைய அந்த சிந்தனை, அந்த நல்ல உயர்ந்த அந்த அறிவு மேன்மையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பசி தூக்கம் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. அதை தான் மகிழ்ச்சி எழுதுறாரு. நன்றாக பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு 4 போக்க தூங்கிவிட என்னன்னா அப்படியே கடவுளை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் தான் வேடிக்கையாக சொல்லுவேன், நானே இப்போ தவம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, அமுதாம்மா ஆடவே இல்லை, அசையவே இல்லை. அமுதாம்மா தான் ஆடலை அசையலை. அமுதாம்மா ஆடலை அசையலைன்னா தூக்கிட்டு போய் எங்கே போட்டுருவாங்க? வேற இடம் இருக்கிறதுக்கு இல்லையா? அப்போது
நான் ஆடலைன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா உள்ள இதயம் ஓடிட்டு இருக்கு, ரத்தம் ஓடிட்டு இருக்கு, எல்லாமே உள்ளுக்குள்ள அத்தனை செல்களும் அப்படியே ஆக்டிவேஷன்ல இருக்கு. அதை யார் ஆக்டிவேட் பண்றா தெரியாது. அதை பத்தி நான் யோசிக்கல, இன்ன வரைக்கும் யோசிக்கல. குரு என்ற ஒருத்தர் வர்ற வரைக்கும் எனக்கு அது தெரியல. அதுதான் மகிழ்ச்சி எழுதுறாரு. நன்றாக பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு நாள் போக்க தூங்கிவிட பழகிக்கொண்டு அன்றாட தேவைக்கு பால் பழம் ஆகாரம் கனிவகைகள் உணவாய் கொண்டு அறிவை பற்றி என்றும் எவரும் கேள்வி கேட்க இடமின்றி மௌனம் என்று இருந்தீர் போதும். நானும் நிறைய பேரை கேட்டேங்க. நம்ம வந்து இப்போ சகஸ்ரநாமம் படிக்கிறோம், விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம். இப்போ சிவா தான் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. சுவாமிஜி வந்து வீண் காலம் படிச்சுக்கிட்டே இனிமேல் காலத்தை போக்காதீங்க, எதையும் படிக்க வேண்டாம், எல்லாத்தையும் நிறுத்துங்க, போதும் படித்ததெல்லாம், இதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்போ நான் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்போங்க, அதெல்லாம் வேண்டாங்கிறாரு மகர்ஷி, ஏன் அப்படின்னு. நான் சொன்னேன், ஒன்றே ஒன்று தான், புதுசாக ஒரு பிள்ளை சமையல் கற்றுக்குது, அது யாரும் சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. அது என்ன பண்ணுது, இப்போ யூடியூப் இருக்குது, அப்போல்லாம் சமையல் கலை புஸ்தகம் தான். இப்போ யூடியூப்பில் கூட அந்த குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுது. அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது, புக்கு தான். அந்த புக்கை வச்சு படிச்சுட்டு சமையல் பண்ணுது, சாம்பார் வைக்குது. 99% சாம்பார் வச்சா சாம்பாராக வந்திருக்குமா? வந்திருக்காரு. ஏதோ ஒரு சில ஆக்சிடென்டலாக அது நல்லா வந்துடும் இல்லையா, சமையல் கலை புக்கு வச்சுட்டு படித்தா. ஆனால் அந்த ஒரு தடவை அதை சாப்பிட்டு பார்த்தோன்னா அதில் எது கூடுதல் குறைவுங்கிறது அறிவுக்கு புலப்படும். அந்த புஸ்தகத்தில் அதை பார்க்கக்கூடிய அறிவு, அதை உருவாக்கக்கூடிய அறிவு மூளைக்கு இருக்குது, அதை செயல்படுத்தக்கூடிய அறிவு புலன்களுக்கு இருக்குது. இது எல்லாம் கனெக்ட் ஆகுது. ஆனால் இந்த 5 சென்ஸில் வந்து பார்வையில் இப்போ மிளகாத்தூள் கூட போயிட்டுன்னா அது ரெட்டிஷ் ஆகிடுது இல்லையா. இப்போ வந்து அதை எடுத்து வாயில் வச்சோடனே அந்த டேஸ்ட்டு தெரியுது. அப்போ அடுத்த முறை 2 ஸ்பூன் போடக்கூடாது, இது 1/2 ஸ்பூன் குறைக்கணும், இல்லை கூட்டணும், காரமே இல்லை அப்படின்னா இப்போ இதெல்லாம் இது பண்ணும். இது இப்படியே ஒரு 2 தடவை 3 தடவை சாம்பார் வச்சோன்னா சாம்பார் பெண்ணாயிடும், சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் புக்கு தேவையா? தேவையில்லை தானே. அதுபோல நீ படிச்சுக்கிட்டே காலம் பூரா இருந்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்ப இறைவனை நீ தெரிஞ்சுக்கணும்னா அந்த உணர்வு வர்ற வரைக்கும் தான் உனக்கு இது தேவை, பக்தி தேவை. ஆனா நான் எப்போதுமே புக்கு வச்சுக்கிட்டே தான் சமையல் கலை புக்கு இல்லாம என்னால் சாம்பார் வைக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இந்த பிறவி இல்லை, எந்த பிறவிலையும் இறைவனை அடைய முடியாது. சாம்பார் வேணா வைக்கலாம், ஆனா இறைவனை அடையிறதுங்கிறது முடியாது. இதுதான் பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதனாலதான் கேட்கிறேன், அறிவை பற்றி என்றும் எவரும் கேள்வி. இப்போ நம்ம உட்காந்து அத்தனை படிச்சவதான் நான்லாம் லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், கந்த சஷ்டி கவசம் இப்பயும் நான் கேட்பேன் இதெல்லாம். ஏன்னா அதை கேட்கும் போது அந்த வார்த்தைகளோட மனம் அப்படியே ஒன்றுது பாருங்க, அது அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. தத்துவ குப்பைகளை மறந்திட செய்திடுவாய், எந்த நினைப்பையும் நீ எரித்து காட்டிடுவாய். சாந்தானந்த சுவாமி எழுதுற கந்தகுரு கவசத்துல. நான் என்ன இதை படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன்னா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். எப்படி உணர்வு நிலைக்கு வரப்போறேன், எப்படி உன்னுள்ளாக அதை எப்படி நீ உணரப்போற, அதைத்தான் முடிச்சு. ஆகாரம் கொள்ளாமல் சிலர் இருப்பார், அடிசெத்த மரம் போல சிலர் இருப்பார், மோகாதி அருகுணங்கள் அறுத்தேன் என்பார், முன்னுக்கு பின் முரணாக பேசி நின்று வேகாத கால் சாகா தலையை காப்பேன், வினோதங்கள் பல புரிவேன், சாகாமல் நிலைத்திருக்க போகின்றேன், பின் சரித்திரத்தில் இடம் பிடிப்பேன் என்றும் சொல்லுவார். இதெல்லாம் ஃப்ராடு அப்படின்னு. இவங்கெல்லாம் என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, பிச்சை எடுத்து வேதாந்தம் பேசி பிழை செய்தே வாழும் துறவு வேண்டேன், அச்சமின்றி உழைத்து ஈட்டி அறம் நின்று அறம் உணர்த்தும் நிலையில் வாழ்வேன், எச்செயலும் சிந்திக்காதாற்றுவோர்கள் என்னை ஏழ்மை நிலை ஏற்கச் சொன்னால் உச்ச அறிவு நிலையில் வாழ்வோர் ஏற்பரோ பிறர் திணிக்கும் இந்த ஈனப்போக்கைட்டு. அதனால சாமியார் வேஷம் தேவையில்லை. இறைவனை அடையறதுக்கு பொருள் கொண்டு இறைவனை வழிபட்டு நீ இறைவனை என்னைக்குமே என்ன பண்ண முடியாது. எப்பொருளும் அப்பொருளுக்குள்ளாக அறிவாக தெய்வம் இருக்கின்றது என்ற உண்மையை உணரும் பொழுது மட்டும்தான் நீ இறைவனை நோக்கி உண்மையா நீ போக ஆரம்பிச்சிருக்கிறிய தவிர. நான் இதுக்கு உதாரணம் இன்னொன்று சொல்லுவேன். எப்படி இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலை சொல்லணும்,
அதே போல் எங்கள் ஊர் தியாகராஜ சுவாமி, திருவாரூரில் தியாகராஜ சுவாமி தான் ரொம்ப ஃபேமஸ். திருவாரூர் பல ஃபேமஸ் இல்லைங்களா? அதில் தேர் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? என்ன கூட கேட்டாங்க நிறைய பேர், மகரிஷி வந்து தேர் திருவிழா தவிர்த்தல்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் தேர் பக்கத்தில் நின்று அதை ப்ரொஃபைலில் வேறு ஃபோட்டோ போட்டீங்க, இதெல்லாம் என்னது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னால் போய் தேரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தடுக்க முடியாது. சின்ன வயசுலேருந்து அது மாதிரி பார்த்து பார்த்து பழகி போச்சு. வேற இன்னொன்று, அத்தனை கோடி மக்கள் அந்த இடத்துல பார்க்கும்போது பேரானந்தமாக இருக்கும். நான் தேர் பார்க்க போகும்போது எப்போதுமே சின்ன குழந்தையிலேருந்து எல்லாரையும் பார்ப்பேன். அவங்க அருவா தியாகேசான்னு இழுப்பாங்க தேரை. நான் அப்பயும் சொல்லுவேன், இந்த மாதிரி இத்தனை பேர் உன்னை நம்பி வந்து தேர் இழுக்கிறாங்க, அடுத்த வருஷம் வரும்போது சந்தோஷமாக வந்து தேர் இழுக்கணும், அவங்களுக்கு என்ன தேவையோ கொடுத்துரு. இப்படி தான் கேட்பேன். நான் எனக்காக கேட்டதே இல்லை. ஆனால் ரொம்ப நினைப்பேன், கோயிலில் போய் இது வேண்டணும், அதை மட்டும் மறந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். சமையல் பண்ணிகிட்டு இருப்பேன், அங்கே முசுந்த அர்ச்சனை சத்தம் கேட்கும், அப்போ வேண்டுவேன். இது மாதிரி அங்கே வந்து கேட்கலான்னா எனக்கு மறந்து போயிடும். நான் இங்கே சமைக்கும் போது தான் உன் ஞாபகம் வருது இல்லையா? இப்போ நான் சொல்லுவேன்ல, வேடிக்கையாக நான் கதை சொல்லியிருப்பேன் பாருங்க, செருப்பு போட்ட கதையை. இப்போ கூட நான் ப்ரொஃபைலில் ஒரு வாரம் முன்னாடி அந்த சகோதரியோடு தான் என்னோடய சின்ன வயசு தோழி, அவளும் நானும் ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தேன். என்னென்னா, இப்போ சித்தர் கோயிலுக்கெல்லாம் போனோம், திருவாரூர் சுற்றி இருக்கிற சித்தர் கோயிலுக்கெல்லாம் ஒரு மாதம் முன்னாடி போனோம். அப்போ நான் அவள்கிட்ட அறிமுகப்படுத்தினேன். நான் ஒரு கதையில் சொல்லுவேனே, அது இவ தான் அப்படின்னு. ஓ அப்படியாம்மா அப்படின்னாங்க. நில்லுங்கம்மா, அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுத்தாங்க. என்னென்னா, 300 ரூபாய்க்கு புதுசாக செருப்பு வாங்கி போட்டு மன்றத்துக்கு போனேன். மன்றத்துக்கு போயிட்டு சமயத்தில் போய் பெரிய கோயிலில் தியானம் பண்ண போவோம். கமலமுனி சன்னதியில் 18 சித்தரில் ஒருத்தருன்றதுனால அங்கே போய் தியானம் பண்ணுவோம். போகும்போது செருப்பை பார்த்தா அப்போல்லாம் வெறும் தூணா இருட்டாக இருக்கும், இவ்வளோ கூட்டம்லாம் வராது. இப்போ வந்தோன்னே நான் எப்போதுமே அவள் கடையில் தான், அவள் செருப்பு கடை வச்சுருக்கா, என் ஃப்ரெண்டு தான் அவள். அது எல்லாத்தையும் சொன்னான். அன்றைக்கி எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. நான் பல நாள் அம்மா கையால் தான், எங்கள் வீட்டில் தான் இருப்பாள். எங்கள் அம்மா நாளுக்கு நடாவு போயிடுவாங்க. எங்களுக்கு பசியோடு நாங்கள் இருப்போம். எங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மா தான் சாப்பாடு போடுவாங்க. அவங்க வீட்டில் தான் இருப்போம்னு சொல்லும்போது எனக்கு கண்ணெல்லாம் இந்த நன்றி உணர்வு எப்பயோ எங்கள் அம்மா கையால் சாப்பிட்டதை அவள் எல்லாத்தையும் சொன்னான், நம்ம மன்ற அன்பர்கள்ட்டெல்லாம். அப்போ வந்து அவட்ட தான் போட்டு போவேன். அன்றைக்கி எல்லாம் சொன்னாங்க, ஏன் அது தேவையில்லாமல் அங்கே கொண்டு போய் போடுறீங்க, நாங்கள்லாம் இங்கே போடுறோம், நீங்களும் இங்கேயே போடுங்க, அந்த தூண் மறைவில் இருட்டாக இருக்கும், அங்கே போட்டு நாங்கள்லாம் எப்போதும் அப்படி தான் போட்டு போவோம், வேணா உங்கள் செருப்பை கீழே போட்டு எங்கள் செருப்பெல்லாம் மேலே போட்டு நிறைய ஐடியா கொடுப்பாங்க. மகிழ்ச்சி சொல்லுவாங்கள்ல, பிரேரமான தூண்டுதல்னு, அதெல்லாம் இதில் பார்த்தேன். நான் இதெல்லாம் ஏற்கனவே லைஃப்பில் நடந்திருக்கு, நம்மளுக்கு தான் ஒன்றும் தெரில. அப்போ போட்டுட்டு தியாகராஜ சன்னதியில் போய் நான் எதை நினச்சி நிற்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம். தியாகராஜ சன்னதியில் நான் நிற்கிறேன், மனசு எங்க நிற்கிது? செருப்பு மேலே நிற்கிது இல்லையா? அது என்ன கேட்குறேன், செருப்பு நான் வேற எதுவும் வேண்டாங்க. ஏன்னா அன்னைக்கு தானே வாங்கி போட்டு போயிருக்கோம், 300 ரூபா தான் அப்போ பெரிய காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்து பார்த்தா கரெக்டாக என் செருப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்கே நான் வேண்டினது என்ன, அதை நான் அதுலேருந்து மனதை விடுவிச்சு நாங்கள் முழுசாக நின்று இருந்தால் அது பாட்டில் இருந்திருக்கோம். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, வீட்டை பூட்டும் போது திருடங்கிட்ட வந்துட போறான்னா எங்கேயோ இருக்கிற திருடனை நோக்கி உங்க ஆளா போவோம். வா வா வா, அந்த ஊரை பூட்டிருக்காங்க, நீ வந்து திருடிட்டு போ அப்படின்னு அந்த திருடனை கூப்பிடும் பாரு. இது உண்மைங்க. இது நம்முடைய எண்ணம், இது எல்லாமே பிரபஞ்ச காந்தக்களம், இதுல எல்லாமே கனெக்ட் ஆகுது. அப்போ நான் ஒரு கோயிலுக்குள்ள போய் நிற்கும் போது என்னுடைய மனம் முழுமையா எங்க இருக்கணும், இறைவன் மேல இருக்கணும். அப்படி இல்லாம அது எங்கேயோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாட்டில் உடம்பு மட்டும் அங்கே நிற்கிது. தியாகராஜ சன்னதியில் உடம்பு நிற்கிது, செருப்பு மேலே மனசு நிற்கிது. இது எப்படி இருக்கும்? இதைத்தான் மகிழ்ச்சி சொல்கிறேன். அந்த மனதை அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய மனதை எங்கே கொண்டு வரணுங்க? உடலுக்குள்ளாக திருப்பி கொண்டு வராமல் நீ செய்யக்கூடிய எந்த இறை வழிபாட்டுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ நம்ம அந்த மாதிரி யாராவது இப்போ பண்ண ஒரு லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறோம், விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறோம்னா ஒரு 10 படிக்கிற வரைக்கும் வேணால் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டில் போகும் பாருங்க, கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன வஞ்சக நாள் ஒன்று பேச புலால் கமலும் மெய்யொன்று சார செவியொன்று இவ்வாறு யான் செய்யும் பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே பட்டினத்தார. இந்த பாட்டை படிச்சோன்னா நமக்கு ஒரு சந்தோஷம். மொத்தம் பட்டினத்தாரும் உறுதியாக பூஜை பண்ணலை, நம்மளை மாதிரியே தான் அவரும் இருந்திருக்கிறார். அதான உண்மை இல்லையா? அப்போ நம்ம என்ன வழிபாடு இதில் வேற நமக்கு ஒரு பெரிய பெருமை. நான் தினம் தியாகராஜா கோயிலுக்கு போய் நான் தினம் அர்ச்சனை பண்ணுவோம், பண்ணி நான் தினம் லலிதாசனம் படித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்கே எந்த மாற்றமும் வரலையே. ஒன்று வாழ்க்கை மாறி இருக்கணும், குணநலன் மாறி இருக்கணும், அறிவுநிலை உயர்ந்திருக்கணும். இது ஏதாவது நமக்கு வந்திருக்குதுன்னா நம்ம உண்மையை இப்போ மகிழ்ச்சி பாருங்க, எவ்வளோ அப்படியே ஸ்லோவாக தாங்க போகிறேன்.
அந்த ஸ்லோவாக போனாலும் அவர் வச்ச ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா அழகாக இறைவனை நோக்கி மட்டும்தான் போகும். வில்லியறிய விற்குரியாமேம்பார் திருமூலர். அந்த இலக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா தானா போய் அந்த எல்லையை அடையுங்கிறார். அப்போ பக்தி என்பது அதுக்கான ஒரு அழகான ஒரு விஷயமே தவிர அதை யார் இன்னைக்கு வரைக்கும் அதை சரியாக புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா ஒருத்தருமே புரிஞ்சுக்கல. இறைநிலையே அறிவாக இருக்கும் பொழுது அவ்வறிவை சிலை வடிவ தெல்லை கட்டி பொருள் புகழ் செல்வாக்கு வேண்டி கும்பிட்டு பலன் கண்ட வரையில் போதும் உடு முதலுங்கிறார். இறைநிலை தான் அறிவா இருக்கு, எனக்குள்ள அது அறிவா இருக்கு இல்லையா? இப்போ தாய்மான சுவாமிகள் ஃபர்ஸ்ட் எல்லாம் இதே அவர் நம்மள மாதிரி தான் எல்லாம் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு கடைசியா என்ன சொல்றாரு பாருங்க, பண்ணேன் உனக்கான பூசை ஒரு வடிவிலே பாவித்து இறைஞ்ச ஆங்கே பார்க்கின்ற மலரோடும் நீயே இருத்தி அப்பணிமலர் எடுக்க மனமும் நன்னே. முதல்ல பூ பறிச்சு போட்டு உனக்கு நிறைய பூஜை பண்ணினேன். ஆனா இப்ப பூவை பறிக்க போனா பார்க்குற பூவெல்லாம் நீயாவே இருக்கிற. அப்போ உன்னைய பறிச்சு எதுக்கு உனக்கு பூஜை பண்ணணும்னு அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன், மனுஷன் எழுதுறாருல, மலரே மலரே நீயா உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். மலரே நீயா என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான், சிலரே அறிவாய் உண்மை. அப்ப தாய்மான சுவாமிகள் அறிச்சிருக்கிறார். அது பறிக்க போனா அந்த பூவே தெய்வமா இருக்கு. அப்ப நான் உன்னைய பறிச்சு உனக்கு பூஜை பண்றதான்னு அப்படியே வந்துட்டேன் பயபக்தியா. சரி, இரு கை குவிக்க எனின் என் உளத்தில் நீ நிற்றி ஆதலால் அது அரை கும்பிடு என்று அப்படின்னு. ஏன்னா வெளியில நான் உன்னை கும்பிட்டேன்னா எனக்குள்ள இருக்கிறல்ல நீ, உன்னைய நான் கும்பிடல, அப்ப அதை அரை கும்பிடும். அதனால கும்பிடுறதையும் விட்டுட்டேன். இனி யான் பூஜை செய்யல் முறையோ, இனி இந்த பூஜை எனக்கு தேவையா? ஏன்னா நானாவும் நீ தான் இருக்கிற, என்னுள்ளாக அறிவாகவும் நீ தான் இருக்கிற, பார்க்கின்ற பொருள் அனைத்துமே நீயா தான் இருக்குங்கும் போது உனக்கு நான் பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறார் தாய்மானவர். அப்போ நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக தான் நான் சொன்னேன், திருவாரூர்ல தியாகராஜ சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, நான் அர்ச்சனையை இதில் வேற எங்கள் அம்மாவுக்காக ஒரு 3 வருஷம் அர்ச்சனை பண்ணேன். எதுக்குன்னா நான் காலையில் தனாகிருஷ்ணன் போய் போகணும் 10லேருந்து 11 வெள்ளிக்கிழமை. எங்கள் அம்மா என்னால் வெயிலில் அவ்வளோ தூரம் போய் அர்ச்சனை பண்ண முடியல, பெரிய தம்பிக்கு கல்யாணம் ஆகணும், 2வது தம்பிக்கு வேலை கிடைக்கணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அதனால் எனக்கு பதிலாக நீ போய் பண்ணிட்டு வாடிம்பாங்க. நானும் போய் துர்கையம்மன் கோயிலில் வாரம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். அப்போது அங்கேயும் சில வேடிக்கையெல்லாம் பார்ப்பேன். நான் அர்ச்சனை பண்ணுவோம், சரியான கூட்டமாக இருக்கும் அந்த ஊரில். அது ரொம்ப ஃபேமஸ். அது உண்மையிலே இன்றைக்கும் அங்கே வந்து நம்பிக்கையோட 48 நாள் சுற்றினா அந்த கமலாம்பாள் சன்னதியாக இருக்கட்டும் அல்லது அந்த ராகுகால பூஜையாக இருக்கட்டும் நடக்கும், எல்லாமே நடக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல். அது தசரதர் பிரதிஷ்டை பண்ணதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அது உண்மையாக பொய்யா அவங்கெல்லாம் எந்த காலத்தில் வாழ்ந்தாங்களோ தெரியாது, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பவர் அப்படி இருக்குது. அப்போ அர்ச்சனை பண்ணும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம், அதுவும் இந்த ஆடி வெள்ளி தை வெள்ளி வந்துட்டுன்னா நான் பேசாமல் போய் ஒரு ஏரியாவில் உட்காந்து உள்ள பண்ணிட்டு போட்டு, அவர் அந்த ஐயர் வேற எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். ஏண்டி நீ வரலன்னு வர என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, பாவம் அவர் வேர்த்து கொட்டி படப்படன்னு அவர் வந்து அவரை இவங்க படாப்படுத்தி அவ்வளோ பேருக்கு அவர் அர்ச்சனை பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம். ஒவ்வொருத்தர் பேரை கேட்டு எல்லாம் வந்து நான் பேசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில லேடிஸ்லாம் பார்ப்பாங்க, அப்படியே கோமா தேங்காயை அப்படி ஒட்டச்சிட்டு போவாங்க. கூட்டத்தில் போய் கொடுக்க முடியலன்னா அப்படியே அங்கேயும் பார்த்தீங்கன்னா டென்ஷன். அங்கே அமைதியாக அந்த துர்க்கையை நினைக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. எல்லாம் தேங்காய் உடைக்கிறதுல தான் கான்சன்ட்ரேஷன் இருக்குமே தவிர, இல்லை இது உண்மை, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் பாருங்கள். அதனால் நல்லா ஒரு மூலையில் போய் அமைதியாக, காசிலேயே தான் பண்ணேன் நான் பாட்டு. நல்லா மோடி பிரமாதமாக கட்டியிருக்காரு பெரிய வளாகமாக. நல்லா ஒரு மூலையில் போய் உட்காந்த 1 மணி நேரம் நல்லா தியானம் பண்ணிட்டு ஆனந்தமாக நான் பாட்டில் வந்துட்டேன். அதே மாதிரி கங்கை கரையில் எல்லாம் போய் என்னென்னமோ அந்த சடங்கெல்லாம் பண்ணிட்டு யார் எதுனா வேணாலும் பண்ணணும் அப்படின்னு நான் பாட்டில் போய் உட்காந்து நல்லா தியானம் பண்ணேன். போனதே அதுக்கு தான், என்னை எதுக்கும் கூப்பிடாதீங்க, இல்லை உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் திதி கொடுக்கறதுக்கு நானே கொடுத்து அனுப்பிக்கிறேன், எனக்கு யாரும் நம்ம இடைத்தரகர்லாம் தேவையில்லை, யாராக இருந்தாலும் நானே டைரெக்டாக அனுப்புகிறேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், பண்ணுறவங்களாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அது உங்கள் விருப்பம் அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி கோவப்படுவாங்க. அப்போது நான் முடிஞ்சோடனே அவர் கேட்பார், ராகுகாலம் முடிய போகுது
ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நீங்கள் எல்லாரையும் அனுப்புங்க, எல்லாரும் போனோன்னே நான் போய் அர்ச்சனை. ஏண்டி ராவகாலம் முடிஞ்சு போச்சு, ராவகாலமும் நம்மளை விட போகிறதில்ல, இந்த துர்க்கையும் எங்கேயும் போக போகிறதில்ல, நீங்களும் எங்கேயும் போக போகிறதில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முல்லை போய் எங்கள் அம்மா நினச்சிப்போம் இல்லை பொறுப்பாக போய் ராவகாலத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு எல்லாம் நம்பிக்கை தானே, அந்த பக்தியில் இருக்கக்கூடிய நம்பிக்கை தானே தவிர உண்மையிலே உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே மகிழ்ச்சி சொல்கிறாருல்ல, கண்டு கொண்டேன் என் உண்மை கடவுள் நிலை கண்டபோது கண்டு கொண்டேன் என் செய்கையெல்லாம் விளையாட்டாகன்னு எழுதுறாரு. நான் பக்தி மார்க்கத்தை குறை சொல்லலை, ஆனால் அங்கேயும் போய் டென்ஷன், அதாவது நம்முடைய ஃப்ரீக்வன்சி குறையணுங்கிறது தான் நம்ம போகிறதே. இறை வழிபாடுங்கிறது நம்ம மனம் அமைதி அடையணும், நம்ம அப்படியே ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கணும், இதுக்காகத்தான் போகிறோம். ஆனால் அதுவே இல்லாத பட்சத்தில் அதில் என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்கள். எல்லாமே அந்த காலத்தில் ஒரு விளக்கு பூஜை பண்ணணும்னா நேரத்துக்கு வீட்டுக்காரர் வாங்கிட்டு வரலன்னா அவர் மேலே எரிச்சல், பிள்ளைங்க எதுவும் செய்யலைன்னா கிளம்பலன்னா அதுங்க மேலே போகும், எல்லாத்தையும் உழுந்து பிடுங்கிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு பூஜை பண்ணுறேன். இது எதுக்குன்ற நான் இதெல்லாம் நான் ரொம்ப யோசிக்கிறேன். நம்மளால அதனால நான் எப்போதுமே டென்ஷனே ஆக மாட்டேன். அந்த நேரம் தான் ஃபுல்லாக பாலை கீழே ஊற்றுதா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் கோவப்படுறதுனால பால் திரும்ப டம்ளருக்கெல்லாம் போகிறதில்லை, வாழ்க்கை வளர்ந்துடும், அப்புறம் குறைச்சிடலாம் போகும். இதெல்லாம் இயல்பாகவே நான் யோசிக்கிறேன். எந்த இதுக்கும் நான் கோவப்பட்டதே கிடையாது. இதெல்லாம் ஒன்று ஆகாது. ஒரு பிள்ளைய ஒன்று உடச்சிருச்சு, ஒரு கிளாஸ் டம்ளரை உடச்சிருச்சு, திரும்ப நம்ம திட்டுறதுனாலே அடிக்கிறதுனாலே அது ஒன்று கூட போகல. ஆனால் அதுங்களுக்கு உணர்த்தணும், தவறுங்கிறத உணர்த்தணுமே தவிர நம்ம டென்ஷன் ஆகிறதுனால எதையுமே நடந்த ஒன்றை மாற்ற முடியாது. இந்த சிந்தனையெல்லாம் நமக்கு இல்லாமல் நம்ம வீட்லேயும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறவங்களையும் இது பூஜை பண்ணுறதுக்குள்ள நம்மளை டயர்டாக்கிடுது அப்படின்ற லெவலில் சில வீட்டிலலாம் நடக்கும். அதெல்லாம் பார்த்துருக்கேன். அவ்வளோ கோவப்படுவாங்க, என்ன பூ வாங்கிட்டு வந்துருக்கீங்க, என்ன பழம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க, உங்களை பார்த்தா அந்த மாதிரி இடிச்ச வாயின்னு இப்படி பழம் கொடுக்குறாங்கலாம் லேடிஸ் திட்டுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும். இந்த பழத்தை சாமி சாப்பிட முடியல, ஒன்றும் கிடையாது. இது எதுக்கு இவ்வளோ டென்ஷன் இல்லையா? அவன் கேட்கறத நம்மளால கொடுக்க முடியல, அமைதியை கொடுக்க முடியல, அவனை உண்மையா நினைக்க முடியல நம்மளால. என்னுடைய குணங்கள்ல கெட்ட குணம் எது இருக்கோ அதை என்னால் விட முடியல, அவன் கேட்கறதெல்லாம் என்னால் செய்ய முடியாமல். அது மாதிரி இதெல்லாம் ஈஸி பாருங்க. ஆப்பிள் வாங்கி படைக்கிறது, ஆரஞ்சு வாங்கி படைக்கிறதுலாம் சுலபம். பக்தியில் இதுதாங்க இன்னைக்கு பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவிலில் எங்க 3 இடத்துல தாங்க நம்ம நாட்டில் இப்போ கூட்டம் இருக்கு. என்னென்ன இடம் சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலு, இன்னொன்று கரெக்டாக சொன்னாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போகிறதுல உண்மை இருந்திருந்தா மற்ற 2 இருக்கக்கூடாது. சமுதாயம் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடாது, தன் அறிவை மயக்கக்கூடிய பொருள்னு தெரிஞ்சும் அதுக்கு போகிறாங்க இல்லையா? இது 2 இருக்கக்கூடாது. அப்போ இது பேர் பக்தி வளர்ந்துருக்குன்னு அர்த்தமா? இதில் இன்னும் கொடுமை என்னன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எந்த மாரியம்மன் கோயில் ஃபங்க்ஷன் தீமிதி இதெல்லாம் எல்லாரும் நல்லா தீர்த்தம் சாப்பிட்டு தான் சாமி பின்னாடி போகிறாங்க. நம்மளால அந்த ஏரியா பக்கமே போக முடியல. நான் நினச்சிக்குவேன், பாவம் பிள்ளையாருக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கும். இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு கோயிலுக்கு போகிறது, அந்த மாதிரி கோயில் ஃபங்க்ஷன் நடத்துறதெல்லாம் ஒரு ஃபேஷனாக போயிட்டு. இப்போ எங்கே இருக்குதுங்க பக்தி? பக்தின்றது எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு விஷயம். இன்னைக்கு அது எப்படி போயிட்டு இருக்குங்கும் போது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஆலயங்கள், அதுக்குன்னு ஒரு வழிபாடு இல்லையா? ஆனால் ஸ்ரீரங்கத்துலலாம் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சில கோயில்கள்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. அதையும் நான் பார்க்குறேன். சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் அதை ஒரு உடை கொள்வது எல்லாமே ஒரு ஒழுங்கோட அதாவது அது இருக்கணும். ஆலயம்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு புனிதத்துவமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த புனிதத்துவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பொதுமக்களாகிய நமக்கு இருக்குது இல்லையா? அப்போ அந்த மாதிரிலாம் அதுவே நான் சொல்லுவேன். இப்போ ரங்கநாதர் அங்கே போய் தான் பார்க்கணுமா? இங்கே கண்ணை முன்னாலே ரங்கநாதர் வரதானே செய்வார். கேட்பேன் நான் எல்லாத்தையும். இப்போ தியாகராஜ சுவாமியை திருவாரூரில் போய் தான் பார்க்கணுமா? இல்லையே. இப்போ கண்ணை மூடுனா தியாகராஜ சுவாமி இங்கே வருவார். அதுதான் நம்ம வச்சு சொல்கிறாங்க. கடவுளை காணும் பொழுது கருத்தினை உற்றுப்பார் நீ, கருத்தை கடவுளாய் நிற்கும் காட்சியை காண்பாய் எங்கே. உன் கண்ணை மூடுனா உன் மனமே அந்த வடிவத்தை எடுக்குது. ஆனால் ஒன்றுங்க, இது அந்த வடிவத்தெல்லாம் எடுத்தால் பிரச்சனை இல்லை, இடையில வேற வடிவத்தெல்லாம் எடுக்குது. அதான் நமக்கு பல பிரச்சனையாக வருது இல்லையா? அப்போ மகரிஷிக்கு பாருங்கள், எப்போதுமே மனம் அமைதியாக இருக்குன்னா அவரும் அந்த பக்தியில் இருந்து தான் ஞான நிலைக்கு வந்திருக்காரே தவிர அவர் ஒன்றும் திடீர்னு வரல. அதனால தான் என்ன சொல்கிறாருங்க, நான் சொன்ன பாருங்கள், திருவாரூரில் தியாகராஜருக்கு 2 அர்ச்சனை தான் ஃபேமஸ்ஸு. என்னென்ன அர்ச்சனைங்க? நிறைய தடவை நான் யூடியூப்பில் அதை சொல்லியிருக்கேன், கேட்டவங்களுக்கு தெரியும். ஒன்று முசுகுந்த அர்ச்சனை,
இன்னொன்று முகுந்த அர்ச்சனை. அந்த அர்ச்சனைக்கு நான் சொல்றது 20 வருஷம் முன்னாடியே முசுகுந்த அர்ச்சனைக்கு 16,000, முகுந்த அர்ச்சனைக்கு 25,000 ரூபா. இன்னைக்கு என்ன அதுன்னு தெரியல, அது போனால் கேட்கணும். ஏன்னா அந்த ஐயர்லாம் நான் பார்க்கும்போது அந்த மாமான்னு சொன்னல துர்கைக்கு பண்ணுவார், அவர் பேரன் தான் இப்போ தியாகராஜர் சன்னதியில் நிற்கிறான். அன்னைக்கு போனோம்னா எனக்கு நம்ம அம்மான்னு ரொம்ப பிரியமாக பேசணும்னு நினச்சிக்கிட்டேன். எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் அந்த கோவிலில் நமக்குன்னு ஒரு இது. எல்லாரும் கூட சொன்னாங்க அன்பர்கள், இன்னும் உங்களை எல்லாருக்கும் நீங்கள் சொன்னோன்னே உங்களை தெரியுதேம்மா. நாங்கள் ஆமாம் இங்கே பொழுதவே இங்கே தானே ஆடிட்டு கிடந்தேன் நான், அப்போ தெரியாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த பக்தியினால தான் இன்னைக்கு இப்படி ஒரு குரு கிடைச்சார். உண்மையாக நான் சொல்கிறேன், அந்த இறைவனை வந்து ஒரு முகத்தோடு போய் நமக்கு மீறிய ஒரு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் பக்தி இல்லையா? அந்த பக்தியில் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு உண்மையும் நம்பிக்கையும் இருக்குதோ அதை பொறுத்து தாங்க நம்மளால் அடுத்த நிலைக்கு போக முடியும். அதை தான் மகிழ்ச்சி சொல்கிறாரு. அப்போது அந்த 2 அர்ச்சனையும் பண்ணுறதுன்னா நம்மளால் சாதாரண இன்னைக்கெல்லாம் கண்டிப்பாக கூட இருக்கும். இப்போ 25,000 30,000 கிட்ட இருக்கும் அந்த அர்ச்சனையெல்லாம் பண்ணணும்னா. அந்த அர்ச்சனை தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்தியை வளர்க்குறதுக்கு மன்னர்கள்லாம் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. கோவில் 5 வேலி, அது குளம் 5 வேலி. இந்த தடவை வந்து அந்த நடுவுதான் கோயிலுக்கும் போனோம். அது ஒரு அர்ச்சகர் வந்து பூஜை பண்ண போனார் சாயரட்சிக்கு. அப்புறம் நாங்களும் அங்கே போனோம். அந்த காலத்தில் தான் சொன்னேன் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த குளம் வத்துனதே கிடையாது. திருவாரூருக்கு இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அந்த கோவில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சும்மா சொல்லலை. ஆலயம் தொழுவது சாகவும் நன்று இல்லையா? ஆனால் விவேகானந்தர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இறைவனை ஆலயத்தில் போய் தான் வணங்கணுமா, இங்கேருந்தே வணங்க முடியாது? அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை இல்லையா? ஞான நிலையில் உள்ளவங்களுக்கெல்லாம் என்னங்க அப்படியே அந்த நிலை கிடைக்கும். அதாவது திருநாவுக்கர சுவாமிகளை பற்றி சொல்லும்பொழுது அவரை பற்றி படிக்கும்போது பெரிய ஆச்சரியங்க. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டவர். பக்தியில் வந்து ஞான சம்பந்தர்லாம் சௌரியமாக வந்தவர். ஆனால் பக்தியில் ரொம்ப படாத பாடுபட்டு துடிச்சு ஒவ்வொரு கணமும் இறைவனை உணர்ந்தவர் வந்து திருநாவுக்கரசர். இப்போ அவர் கைலாயத்துக்கு போகும்போது இறைவனே வந்து ஒன்னாலாம் முடியாது, போ திரும்ப போ அப்படின்னு சொல்கிறாரு. உயிர்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் நான் போய் அந்த இறைவனை தரிசிக்காமல் நான் வரமாட்டேன், அந்த நம்பிக்கையை பாருங்க. உயிர் போனால் போயிட்டு போகுது. அப்போ உயிருக்கும் மேலாக யார் ஒருவர் இறைவனை நினச்சி பக்தி செய்கிறாங்களோ உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கேயே முக்தி கொடுத்து அங்கே முழுகி இங்கே திருவையாறில் வந்து அவர் எழுந்து வர்றாரு திருநாவுக்கரசர்னு ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. அப்போ இறைவனை நெருங்கும் பொழுது இறைவன் நிறைய சோதனைகள் வைப்பான், அதனால ஜெயிக்கணும். நம்ம இறைவன் யாருன்னே சரியா தெரியல, நம்ம இன்னும் குழப்பத்திலே தான் போயிட்டு இருக்குது நம்ம கதையெல்லாம். அப்போ நம்ம வந்து ஒரு தெளிவுக்கு வரணும்னு சொன்னால், அந்த தெளிவை நமக்கு கொடுக்கணும்னு சொன்னால், பக்தி என்ற நிலையிலிருந்து நம்ம அடுத்த நிலைக்கு போகணும்னு சொன்னால், அதுக்கு நம்ம குருவினுடைய தொடர்பு இல்லாமல் போகணும். சரிங்களா? அதை தான் வந்து அழகா திருமூலர் சொல்வார், இரும்பில் நீரென எனை உள் வாங்கி பரப்பரமான பரமது விட்டே ஒழிய முப்பால் வெளி எதனை கடந்து இருந்த என் நந்தி என் இதயத்திருந்தானே அப்படின்னு. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நிறையா பேருக்கு இந்த பாட்டு பிடிக்கும். மோரிலே நீரை விட்டால் முறிந்திடும் கொள்கை போல காரிய குருவை விட்டு காரண குருவை கண்டு சீரிய பாலு நீர் போல் இருவரும் ஒன்றாகி ஆரிய நாகைநாதர் அடியினை காண்பாய் நெஞ்சே அப்படின்னு ஒரு பாட்டுங்க, கணபதிதாசர் பாட்டு. என்னோட யூடியூப் பார்க்குற அத்தனை பேருக்கு இந்த பாட்டு மனப்பாடம். இது அதே மாதிரி இந்த இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு பாருங்க, வெங்காயம் சுக்கானால், அந்த பாட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த பாட்டெல்லாம் வந்து அற்புதமான விஷயம். இப்போ மோரிலே நீரை விட்டால் முறிந்திடும் கொள்கை போல. இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நான் வேற இறைவன் வேற அப்படின்னு தான் நம்ம இருக்கோம் இல்லையா? ஏன்னா மகிழ்ச்சி குருமார்கள் என்ன சொல்றாங்க, நீயே இறைவனுடைய ஒரு துளி தான். கடல்ல ஒரு மழை துளி விழுந்தா எப்படி கடலா மாறுதோ அதுபோல ஒரு கடல்ல நீயும் ஒரு துளி அப்படின்னு சொல்ற. அதை மகிழ்ச்சி அதனாலதான் என்ன எழுதுறாங்கன்னா, இறைநிலையே அறிவாக இருக்கும் பொழுது இவ்வறிவை சிலை வடிவத்து எல்லை கட்டி. இறைவனாக தான் எல்லாமா இருக்கிறான், அதை நீ என்னவா மாறிட்டு இருக்க, இதுதான் இறைவன் நம்புற பொருள். அந்த இறைவன் நீ நம்புறது பெருசு இல்லை, அந்த இறைவனை நோக்கி நீ எதுக்காக போற, எனக்கு பணம் வேணும், எனக்கு கார் வேணும், என் புள்ள நல்லா படிக்கணும், ஒரே அப்ளிகேஷன் தான். இல்லை நான் உன்னை உணரணும், நான் உன்னோட கலக்கணும், அப்படி என்னைக்காவது கோயிலுக்கு போயிருப்போம். இந்த இறைவனே இப்போ தான் நம்ம திருத்தணிக்கு போகிறோம், முருகன் வா உன்னோட அப்படியே நான் கலந்துருவேன், நீ என்னோட கலந்துரு அப்படின்னு கூப்பிட்டானா அந்த ஏரியா பக்கம் யாராவது போகுமா? போகமாட்டோம். இதுதான் உண்மை இல்லையா? போய் என்ன வேண்டது, எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும், அது நடக்குது இது நடக்கும்.
இப்போ பக்தியில் இதுதாங்க அறியாமை. இது தவறு கிடையாது. தன்னுடைய தேவையை இறைவன்கிட்ட கேட்கறது தவறு கிடையாது. ஆனா தேவைக்காக மட்டுமே இறைவனை வணங்குறது தான் தவறு. இதுதான் விஷயம். பக்தியில இதுதான் நடக்குது. அப்போ பொருள் புகழ் செல்வாக்கு வேண்டி கும்பிட்டு பலர் கண்ட வரையில் போதும். நிறை நிலைக்கு அறிவு விரிந்து முழுமை காண நேர்முகமாய் குரு மூலம் அகத்தவத்தை பயின்று முறையாக உன்னுள் பயின்று இறையை தேட முயல்வீர், வீட்காலம் போக்க வேண்டாம் சொல்றார். இதுவரைக்கும் நாளை வீணாக்கிட்டேன், இனியும் வீணாக்கிடார். பட்டினத்தார் சொல்வார்ல, போன நாள் வீணாய் போனால் புதிய நாள் கிடவிடாமல் ஞான நாள் இதுதான் என்று சற்குரு பாதம் போற்று. வான நாளத்தில் சென்னி மதி பாலோரும் தேனை நன்கருந்தி ஆரிய நாகையினாதன் அடியினை காண்பாய் சொல்றாரு. எல்லா நாளும் வீணா போச்சு, இனி இருக்கிற நாளையாவது என்ன பண்ணுங்க, பயனுள்ள நாளா நீங்க மாத்திக்கங்க. அப்ப அதுக்கு யாருடைய துணை நமக்கு வேணுங்க? குருவினுடைய துணை வேணும். மோர் இருக்கு, தயிர் இருக்கு, தயிர்ல தண்ணி ஊத்துனா அது என்னவா மாறிடுங்க? மோர். அந்த மோரை மிக்சியில போட்டு எத்தனை முறை நீங்க அடிச்சாலும் அதுல ஒரு கொஞ்சோண்டு எடுத்து கையில வச்சு பார்த்தா 3 தன்மை இருக்கும். அதுல ஒண்ணு மோர் திவலை இருக்கும், இன்னொன்னு வெள்ளையா ஒரு நீர் திக்கா இருக்கும், இன்னொன்னு லைட் தண்ணி கலந்த மாதிரி ஒரு நீர். இது 3 விதமா தெரியும். ஆனா ஒரு குவளை பால்ல 3 குவளை தண்ணி ஊற்றுது. அதை நீங்க தண்ணி தனியா பால் தனியா பார்க்கவே முடியாது. இல்லைங்க, கொஞ்ச நேரம் வச்சிருந்தா பால் கீழே வந்துட்டு தண்ணி மேலே வந்துட்டுன்னு நம்ம என்ன பண்ண முடியாது. ஆனால் மோரை வச்சிங்கன்னா லேஸ் இருக்கும். ஆனால் பாலை வச்சிங்கன்னா எத்தனை தண்ணி ஊற்றினாலும் அது என்ன பண்ணாதுங்க, தன்னிடம் சேர்ந்த நீரை பிரித்து காட்டாது, தானும் அதோடு கலந்து ஒன்றாகவே தான் காட்சி. இப்போ அதை தான் அவர் சொல்கிறார், மோரினே நீரை விட்டால் முறிந்திடும் கொள்கை போல. காரிய குருவை விட்டு நம்ம பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ஒரு பாட்டு கற்றுக்கிட்டு இருந்திருப்போம், தையல் கற்றுக்கிட்டு இருந்திருப்போம், எத்தனையோ டீச்சர்ஸ்கிட்ட படிச்சிருப்போம், ஒரு ஹிந்தி கற்றுக்கிட்டு இருப்போம். அவங்கெல்லாம் நமக்கு ஆசிரியர்கள். அவங்கெல்லாம் என்ன குருவான்? காரிய குரு. காசு வாங்கிட்டு தன்னுடைய அறிவை நமக்கு சொல்லக்கூடிய குரு இல்லையா? அவங்கெல்லாம் எப்படின்னா, எப்படி தயிரில் தண்ணி ஊற்றணுன்னு அது தன்னை பிரித்து காட்டுதோ அந்த மாதிரி தன்மை உள்ளவங்க. ஆனால் காரிய குருவை விட்டு காரண குருவை கண்டு, இந்த பிறவிக்கு நீ வந்ததுக்கு எது காரணம், உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு எது காரணம், உன்னுடைய இன்ப துன்பத்திற்கு எது காரணம், இந்த இயக்கங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கான காரண காரியங்கள் எல்லாம் என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு, இயற்கையை பற்றிய அத்துணை காரண காரியங்களையும் நமக்கு கொடுக்க வர்றவர் யாருங்க? அப்ப காரிய குருவை விட்டு காரண குருவை கண்டு சீரிய பாலு நீர் போல் இருவரும் ஒன்றாகி ஆரிய நாகையினாதர் அடியினை காண்பாய். அப்போ குருவோட போய் நம்ம கலக்கும் பொழுது மட்டும்தான் இந்த பிறவியில தாங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. என்னன்னா, குருவினுடைய தொடர்பு கிடைச்சது. எந்த பிறவியில குருவினுடைய தொடர்பு நமக்கு கிடைக்குதோ அந்த பிறவியில அந்த வினாடியிலிருந்து இதுவரைக்கும் ஒன்வே மாதிரி பதிவுகளை சேர்த்து கொண்டிருந்த ஆன்மா தன் பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கான பிறவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிறவியில குரு நமக்கு கிடைக்கிறாரோ, குருவினுடைய தரிசனம் நமக்கு கிடைக்குதோ அந்த ஒரு பிறவியில மட்டும்தாங்க ஆன்ம தூய்மைக்கான பிறவி அப்படின்னு ஞானிகளும் மகான்களும் சொல்றாங்க. ஆனா இப்படி ஒரு குரு கிட்ட வந்துட்டு அறகுறையா விட்டுட்டு போனா பதிவு அவ்வளவு வலிமையா இருக்குதுன்னு அர்த்தம். உண்மையிலேயே சொல்றேங்க. அதெல்லாம் இப்போ மன்றத்துக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட என்ன 91 வந்தேன். நான் 91 இந்த மன்றத்துக்கு வந்தேன். 93 சர்வீஸில் இருக்கேன். சர்வீஸ்னால் என்ன, நம்ம சைடில் சர்வீஸ் கிடையாது, ஒரு பணி தான். இதெல்லாம் தொண்டே கிடையாது. தொண்டுங்கிறது அவர் மட்டும்தான் செஞ்சுருக்காரு. நம்மளாலலாம் தொண்டு செய்ய முடியாது. அதுதான் உண்மை. நாம் செய்கிறதெல்லாம் குருவோட பணியை ஏதோ ஒரு சின்ன மண் அளவுக்கு நவுத்தி போட்டுட்ருக்குறோம், அவ்வளோதான். அவர் மாதிரிலாம் நம்மளாலலாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் என்ன பேசினாலும் அலட்சியப்படுத்திட்டு தன்னுடைய கர்மமே கண்ணாயினார்னு போகிறதெல்லாம் எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. அவங்கெல்லாம் அதுக்காகவே பிறந்தவங்க. இப்போ நம்மலாம் எப்படின்னா, குடும்பத்தில் இருக்கோம், நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு, நமக்கு நிறைய கடமைகள் இருக்கு. இதுக்கு இடையில நம்ம என்ன பண்றோங்க,
நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கோமே தவிர, நம்ம செய்யறதெல்லாம் அருட்பணின்னு வேணா எடுத்துக்கலாம், பேர் வச்சுக்கலாமே தவிர, ஆனா முழுமையா மகரிஷி அளவுக்கெல்லாம் நம்மளாலலாம் யாராலையுமே பண்ண முடியாது. இப்போ புத்தர் பண்ண மாதிரியும் சரி, அல்லது நபிகள் பண்ண மாதிரியும் சரி, அல்லது நம்மளாம் உயிரை துச்சமா நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மாதிரி சரி, எந்த மகான்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அளவுக்கெல்லாம் நம்மளால அருட்பணி செய்ய முடியாதுங்க. ஆனா அவங்கெல்லாம் டோட்டலா இறைவனோட அப்படியே மகிழ்ச்சி எழுதுறாருல, இறைநிலைக்குள் யானும் என்னுள் இறைநிலையும் உரையும் உண்மையை உணர்ந்து உணர்ந்து மகிழ நிறைநிலை பெற்ற பின் பேசுவதும் எழுதுவதும் மறையென போற்றியே மக்கள் மகிழ்கின்றார். அப்படியே அவங்களோட கலந்துட்டேங்கிறார், இறைவனோட கலந்து நின்று அவங்களாம் செய்கிறாங்க. அதனாலதான் இவங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தெல்லாம் இறைவன் அவன் எடுத்துக்கிறான். அவங்கள அந்த அந்த ப்ரெஷரை அவங்களுக்கு கொடுக்கறதே இல்லை. இவங்களும் அதை வந்து பொருட்படுத்துறதே கிடையாது. இப்போ நம்மளாம் அப்படி கிடையாது, நம்மளாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்மளுக்கு ஏன்னா இங்கே குடும்ப கடமையும் நம்ம பார்க்கணும் இல்லையா, சமுதாயத்தோடையும் நம்ம இணக்கமாக போகணும், இதில் நம்ம குணநலங்களையும் மாற்றிக்கணும், எல்லாத்துக்கும் மேலே பயிற்சி பண்ணணும். இப்படி நிறைய விஷயங்கள் இப்போ நமக்கெல்லாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது, அவங்களாம் வேற நிலை இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா மகரிஷி எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாரு, அந்த இறைநிலையோட கலந்துட்டாரு. அப்போ நிறைநிலைக்கு அறிவு உயர்ந்து உண்மைக்கான நேர்முகமாய் குரு மூலம். உண்மையிலேங்க நான் பல முறை கடவுளுக்கு நன்றி சொல்றது, நிறைய விளக்கங்களை அவர்கிட்ட நேரில் கேட்டதில்லை. வேற யார் பேச்சையும் நான் கேட்கறதே கிடையாது. அவர் பேச்சை தவிர அது அப்படியே போய் உள்ள உறைஞ்சு போயிடுச்சு. பாறையில கல்வெட்டுல செதுக்குன மாதிரி அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தத்துவங்களும் இன்னைக்கு மறக்கவே மாட்டேங்குது. அவ்வளவு விஷயங்களை அவர்கிட்ட நேரில் கேட்டதுனால சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக அவங்க மாற்றினா கூட நான் கரெக்டாக சொல்லுவேன். அவர் அப்படி சொல்லலை, ஏன்னா எல்லாம் நேரில் கேட்டாலும். அதனால எதையும் மாற்றுவதற்கு நமக்கு என்ன கிடையாதுங்க. திருக்குறானில் போய் நம்ம ஒரு வரியை மாற்ற முடியுமா? பைபிளில் போய் மாற்ற முடியுமா? கீதையில போய் மாற்ற முடியுமா? அது மாதிரி தான் வேதாத்திரி. அதெல்லாம் இறை வார்த்தைகள். இறை வார்த்தைகளை அந்த ஞானிகள் அவங்களுக்குள்ள உணர்ந்து அதை அப்படியே கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு புள்ளியை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, மாற்றுறது, நம்ம இஷ்டத்துக்கு வளைக்கிறது, அதெல்லாம் செய்யவே கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். அப்போது பக்தியில் தான் எல்லா ஞானிகளும் இருந்திருக்கிறாங்க, எல்லாமே உணர்ந்துருக்குறாங்க. நாவுக்கரசர் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, அவர் சொல்லாதது எதுவுமே கிடையாது. நாம தான் இன்னும் சரியாக அதை புரிஞ்சுக்கலாம் இல்லையா. அதை தொடர்ந்து சிந்திப்போம். உணவு இடைவேளை 5 நிமிஷம் கூட ஆயிடுச்சு, இன்னும் 5 ஆயிடுச்சு.